வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் புதுமையான தேடல்கள், ஒவ்வொரு நாளும் புதிய கருத்துகள், இவைகளை உள்வாங்கிக் கொண்டு அவைகளை தேடி எடுத்து உங்கள் முன்னால் வைத்துக் கொண்டு இருக்கின்றேன். முதலாக எங்களுடைய பார்வையாளர்களுடைய விகிதாசாரங்கள் மெதுவாக முன்னேறத் தொடங்கியது. இப்பொழுது அது முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. வியந்து போய் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கருத்தாக்கங்கள் உங்கள் மனங்களை சீண்டுகிறது என்பதை விட நாங்கள் தேடி எடுத்து வைக்கக்கூடிய புதுமையான செய்திகள் உங்கள் மனதிற்குள் புகுந்து உங்களை எங்கள் வலையொலி பக்கம் திருப்பிவிடும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காணொளிகளில் அப்படித்தான் எங்களுடைய தேடல்கள் பதிவாகி கொண்டு இருக்கின்றன. இந்திய அரசியல் களத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது ஒவ்வொரு கருப்பொருளை சுமந்துதான் கட்டி அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு காலகட்டத்தில் மதத்தை சார்ந்த கருப்பொருளினால் இந்திய அரசியல் கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு சுதந்திர வேட்கையை மையப்படுத்திய களத்தின் காரணமாக இந்திய அரசியல் களம் கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு தலைவர்களுடைய ஆளுமையை மையப்படுத்திய கருப்பொருள்களின் காரணமாக இந்திய அரசியல் களம் கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு மதம் சார்ந்த சடங்குகளை முதன்மைப்படுத்தி இந்தியாவின் அரசியல் களம் கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. இது இன்று வரை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்று ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள் பசு வதைக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டவர்கள். பசு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் மிக தெளிவான ஒரு கருத்தாக்கத்தை கையில் கொண்டிருக்கிறார்கள். இது வரவேற்பதற்கு உள்ளதுதானே என்கின்ற எண்ணம் உங்கள் மனதிற்குள் எழும்பும். நாமும் அதை ஏற்றுக்கொண்டுதான் தீர வேண்டும். காரணம், ஒரு உயிரை வதைப்பதை தடுப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அது மதம் சார்ந்த ஒரு களத்திற்குள் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் உண்மையிலே இந்த பசுவை மையப்படுத்திய செய்திகள் ஏதாவது இருக்கிறதா என்கின்ற ஒரு தேடலை நான் எடுத்தேன். இந்து மதம் எங்கே போகிறது என்ற ஒரு நூல். இந்த நூலை இந்து மதத்தை குறித்து மிக தெளிவாக ஆராய்ந்து அதற்குள்ளே பயணித்த ஒரு நபர்தான் அந்த நூலை எழுதியிருக்கிறார். ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஆண்டோர் அந்த நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூலிலே இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பசுவை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது என்கின்ற பொழுது அதிலே சில தகவல்கள் இருக்கிறது. இந்த தகவல்கள் என்ன என்பதை குறித்து ஆராய்வதற்கு முற்பட்டேன். எனவே அந்த நூலை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பித்த பொழுது பசுவை மையப்படுத்தி அந்த நூலில் சொல்லி இருக்கக்கூடிய தகவலும் இன்று நடைமுறையில் இருக்கக்கூடிய தகவலும் முற்றிலும் வேறுபட்டதாக இருந்தது. அப்படி பசுவை மையப்படுத்தி அந்த நூலில் சொல்லப்பட்ட தகவல் என்ன? 2000 வருடங்களுக்கு முன்பு சிந்து கணவாய் வழியாக இந்தியாவிற்குள் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்கள் நுழைகின்றார்கள். அவர்கள் நுழைகின்ற பொழுது அவர்களை பொறுத்தமட்டில் வளமை மிக்க இந்தியாவில் ஏதாவது ஒரு வேலைகளை நமக்கு தேடி எடுத்து அதன் மூலம் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. எனவே வேலை விடயங்களை மையப்படுத்தி அவர்களுடைய பயணம் எடுக்கின்றது. தென்னிந்தியாவிற்கு பெயர்ந்து வந்தவர்களை திராவிடர்கள் என்று அழைத்தார்கள் என்கின்ற ஒரு செய்தி உண்டு. வேலையின் நிமித்தம் இந்த சிந்து கணவாய் வழியாக இந்தியாவிற்குள் வந்ததில் ஒரு பிரிவினர் தென்னிந்தியாவை நோக்கி அவர்கள் பயணத்தை எடுத்ததின் காரணமாக அவர்கள் திராவிடர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்கின்றது ஒரு செய்தி. இதற்கான ஆதாரங்கள் எங்கிருக்கிறது என்கின்ற கதைகள் எல்லாம் நாம் அந்த வரலாற்றுக்குள் போகின்ற பொழுது தேடி எடுக்க முடியும். ஆனால் இந்த வட இந்தியாவில் தங்கியவர்கள் அவர்கள் மதம் சார்ந்த நிகழ்வுகளை கையில் எடுத்துக்கொண்டார்கள். ஆண்டு கொண்டிருந்த அரசர்களிடம் போய், நாங்கள் மதத்தை மையப்படுத்திய ஒரு விடயத்தை கையில் எடுத்து உங்களுக்கு தருகின்றோம், உங்களுடைய ஆட்சிக்கு எந்த கேடும் ஏற்பட்டு விடாது, எனவே ராஜகுரு என்கின்ற பட்டத்தை எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று கேட்கின்றார்கள். மன்னர்களும் இவர்களுடைய வார்த்தையில் மயங்கி ராஜகுரு என்கின்ற பட்டத்தை கொடுத்து விடுகிறார்கள். மதம் சார்ந்த விடயங்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் சென்று விடுகிறது. அப்பொழுது அவர்கள் பல சடங்குகளை கடைபிடிக்கின்றார்கள். அப்படி கடைபிடிக்கப்பட்ட ஒரு சடங்கு என்னவென்றால், ஆயிரக்கணக்கான பசுக்களை ஒரு ஊரின் நடுவிலே கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அந்த பசுவை சுற்றி விறகுகளை கொண்டு அடுக்குகிறார்கள். அது காய்ந்து போன விறகுகளை கொண்டு அடுக்குகின்றார்கள். உயிரோடு அந்த பசுக்களை எரிக்கிறார்கள். எரித்து அதன் சாம்பலை எடுத்து கிராமங்கள் தோறும் தூவிவிட்டால் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய தீட்டு கழிந்துவிடும் என்று குறிப்பிடுகின்றார்கள். இதன் அடிப்படையில்
ஆயிரக்கணக்கான பசுக்கள் தீயிட்டு கொளுத்தப்படுகின்றது. ஒரு முறை புத்தர் அந்த வழியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய புத்தர் திடீரென்று கேட்கின்றார், அந்த ஊரில் என்ன ஒரே புகைமூட்டமாக இருக்கிறது என்று தன்னுடைய சீடர்களிடம் கேட்கின்றார். அப்பொழுது சீடர்கள் குறிப்பிட்டார்களாம் புத்தரிடம், ஒன்றுமில்லை, புதிதாக வந்திருக்கக்கூடியவர்கள் மதம் சார்ந்த சடங்குகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சடங்குகளின் அடிப்படையில் பசுக்களை தீயிட்டு அதன் சாம்பலை ஊர் முழுவதும் தூவிவிட்டால் தீட்டு கழிந்துவிடும் என்று குறிப்பிடுகிறார்கள். அதன் அடிப்படையில் ஆயிரக்கணக்கான பசுக்களை அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு அதை எரித்து அதன் சாம்பலை தூவுவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நீங்கள் இப்பொழுது புகையாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுவரை அமைதியாக வந்து கொண்டிருந்த புத்தருக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்து விடுகிறது. என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது! ஆயிரக்கணக்கான உயிர்களை பலியிட்டு அதன் சாம்பலை எடுத்து ஊர் முழுவதும் தூவிவிட்டால் தீட்டு கழிந்துவிடும் என்று சொல்வது பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது. எனவே தன்னுடைய சீடர்களுக்கு கட்டளையிட்டார் புத்தர். அதில் ஒருவர் கூட அங்கு இருக்கக்கூடாது, அனைவரையும் அடித்து விரட்டுங்கள், ஒரு உயிர் கூட இனிமேல் பலியாக கூடாது என்று புத்தர் சினந்து அந்த சீடர்களிடம் குறிப்பிட்டிருக்கிறார். உடனடியாக புத்தரின் சீடர்கள் ஓடி சென்று அவர்களை விரட்டி அவர்கள் எரிப்பதற்காக வைத்திருந்த பசுக்களையும் எரிந்த நிலையில் இருந்த அந்த பசு குண்டத்தையும் இவர்கள் அணைத்துவிட்டு புத்தரிடம் திரும்பி வந்து சொல்லி இருக்கின்றார்கள். அப்பொழுது புத்தர் சொல்லி இருக்கின்றார், இனிமேல் இவர்கள் இது போன்ற பைத்தியக்காரத்தனங்களை செய்யக்கூடாது, அப்படி செய்தால் அவர்களை நீங்கள் அடித்து விரட்டுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இது புத்தர் காலத்தில் நடந்ததாக அந்த நூலில் குறிப்பிடக்கூடிய செய்தி. இப்பொழுது பசுவை பாதுகாப்பதற்கான ஒரு நடைமுறையை எடுக்கிறார்கள் என்கின்ற செய்தி ஏற்புடையது. ஆனால் இது சார்ந்து சில உயிர்களை பழிவாங்கக்கூடிய மனநிலை உருவாகி இருக்கிறது என்கின்ற விடயம்தான் இங்கு ஏற்புடைய செயலாக இல்லை. தற்பொழுது கூட ஹரியானாவில் பர்தாபாத் என்கின்ற ஒரு பகுதியில் ஒரு 19 வயது இளைஞனை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்திருக்கிறார்கள். எதற்காக அவன் சுடப்பட்டான் என்றால், பசுவை வதைக்கக்கூடிய கூட்டத்தை சார்ந்தவன் அல்லது பசுவை கடத்தக்கூடிய கூட்டத்தை சார்ந்தவன் என்கின்ற நோக்கில் அவனை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சுட்ட பின்புதான் தெரிந்திருக்கின்றது அந்த இளைஞன் ஒரு அப்பாவி இளைஞன் என்றும் அவர் உயர்ந்த ஜாதி வகுப்பை சார்ந்தவன் என்றும் தெரியாமல் இந்த தவறு நடந்துவிட்டது என்றும் அவர்கள் இப்பொழுது அதை குறிப்பிடுகின்றார்கள். இந்த துப்பாக்கிச் சூடில் இறந்த அந்த இளைஞனுடைய பெயர் ஆரியன் மிஸ்ரா, அவருடைய தாயார் பேர் உமா மிஸ்ரா. இந்த இளைஞன் அன்று இரவு தன்னுடைய நண்பர்களோடு வெளியே செல்கின்ற பொழுது அவனை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சுட்டுக் கொன்றவர்களை சிசிடிவி கேமராவின் வழியாக காவல்துறை கண்டுபிடித்து அவர்களை கைது செய்திருக்கிறது. அவர்களிடம் விசாரணை செய்த பொழுது அவர்கள் பசுவை கடத்தக்கூடிய கும்பல் என்கின்ற காரணத்தினால் நாங்கள் அவனை சுட்டுக் கொன்று விட்டோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அந்த பையனை இழந்த தந்தை அந்த குற்றவாளியை போய் பார்க்க போயிருக்கின்றார். அப்படி குற்றவாளியை பார்க்க போனபோது அந்த குற்றவாளி இவருடைய காலில் விழுந்து, ஒரு பிராமண பையனை நாங்கள் சுட்டுவிட்டோம் என்பதில் நான் வெட்கப்படுகிறேன், வேறு யாருக்கோ நாங்கள் குறிவைத்தோம், ஆனால் உங்களுடைய மகன் மாட்டிக்கொண்டு விட்டான், இந்த தவறுக்கு எனக்கு 7 பிறவியிலும் இந்த மன்னிப்பு கிடையாது என்று அந்த குற்றவாளி இவருடைய காலில் விழுந்து அழுதிருக்கிறான் என்று செய்திகள் வருகிறது. ஆனால் தற்பொழுது இன்னொரு செய்தியும் சொல்கிறது, அந்த இளைஞனுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற போராட்டம் வலுவடைய தொடங்கி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் அவனுக்கான நீதி கிடைக்காது என்கின்ற கருத்தும் பரவலாகவே எடுத்து வைக்கப்படுகின்றது. ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக இன்னொரு உயிரை எடுப்பதுதான் தர்மம் என்று எந்த மதமும் சொல்லவில்லை என்று அறிவு சார்ந்தவர்கள் கருத்துக்களை வைக்கின்றார்கள். இப்பொழுது மதம் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி இந்தியாவின் அரசியல் களம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதையும், அது சார்ந்த சடங்குகளை மையப்படுத்தி இந்தியாவின் அரசியல் களம் பயணித்துக் கொண்டு இருக்கிறது என்பதையும் நாம் வேதனையோடு பார்த்து கொண்டுதான் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. நன்றியுடன் இயல்பார்.